எப்படி பயங்கரமா இருக்குதா? பின்னாடி பார்த்து யாரும் பொண்ணு நினைச்சிடாதீங்க, பையன் தான். பொண்ணு வந்து அந்த ஓலக்கொட்டாயில நிக்க வச்சு குளிக்க வச்சா வடிவேல் காமெடி மாதிரி வடிவேல் மாதிரி முடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏத்தி பண்ணலாம் பாக்குறேன். வடிவேல் மாதிரி நாங்க பின்னாடி நின்று பார்ப்போம். எப்படி ஹேர்ஸ்டைல் இப்ப இது பேண்டை கழட்டி காட்டுறேன், அப்படியே பாரு எவ்வளவு முடி இருக்குது. யோகி பாபுவோட தம்பி மாதிரி இருப்பான். வெடிக்குது ஹேர்ஸ்டைல். அவ்வளோதான். ஹேர் பேண்டை கழட்டினா இந்த மாதிரி அழகா ஸ்மார்ட்டா ஹீரோ மாதிரி இருப்பேன். எப்படி கரெக்டா ஹீரோ மாதிரி இருக்குங்களா? நீயே குழு கொடுக்குற அப்படியே நான் ஹீரோ மாதிரி இருப்பேன். அதான் க்ளூ தாங்க. ஆமா க்ளூ. நம்ம இந்த கட்டிங் ஏற்ற போறதில்ல, நம்ம வந்து இந்த கட்டிங் ஏற்ற போறோம். சரி, இந்த கட்டிங் ஏற்ற போறோம். அதுதான் ஏன்டா அமைதியாவே இருக்கிற? கிட்டத்தட்ட 3 மணி நேரமா இவனுக்காக வெயிட் பண்றோம். நம்ம தம்பி கடையில எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு. ஏசி, சோஃபா, முக்கியமான ஃபெசிலிட்டி தம்பி எல்இடி. அப்புறம் தம்பி ஹோம் தியேட்டர் எங்க இருக்கு? ஹோம் தியேட்டர் எங்க இருக்கு? லைட்டா ஒரு ஜூம் பண்ணிடலாம். நம்ம வீடியோ எடுக்கிறதுனால பாட்டெல்லாம் ஆஃப்ல இருக்குது. எல்லாம் தம்பி பாட்டு காது கிளியர் அளவுக்கு வச்சு முடிவு அப்படியே தம்பி. ஓகேவா? பக்கம் பண்ணிடுவியா? 6 மாசம் வளர்த்துற முடியும் தம்பி, கொஞ்சம் பார்த்து வெட்டி விடுவ. வீடியோ ஆன் பண்ணாவே தம்பி மௌனம் வருது. சாமி மாலை போட்டதுனால மௌனம் வருதும். சாமி எல்லாம் சாப்பாட்டுல தான் விரதம் இருப்பாங்க. வீடியோ எடுக்கிறதுதான் விரதம் எடுக்கிறான். பேச முடியாது. ஆக்சிடென்ட் ஆகிக்குதுமா. இது ஆக்ஷன் மேடம். நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. பின்னாடி தம்பி ஒருத்தன் வந்துக்கிறான் பாரு, அவன் ஆக்சுவலி காட்டியா நம்ம தம்பி தான். தம்பி 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 என்ன தம்பி ஹேர்ஸ்டைல விட்டு பாரு. இல்ல அந்த ஹேர்ஸ்டைல வந்து கரெக்டா கேட்ச் பண்ணிட்டான். மாறி அந்த ஹேர்ஸ்டைல் பாருங்களேன், காமெடியா இருக்கு. இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறத கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணி இந்த சைட்ல கூட முடி வந்து கொஞ்சம் ஓவரா எடுத்துறாத. பிரதீப் பண்ண மாட்ட மாதிரி அசிங்கமா மீடியமான இந்த மண்டையில எவ்வளவு தலைவாட்டத்துல இந்த மண்டையில எவ்வளவு பேன் வரப்போகுதுன்னு தெரியல. பேன்லாம் நம்ம தலையில ஒரு பேன் இருக்காதுங்க. பேனு பொடுகு தம்பி பொடுகு இருக்குதா தலையில? இல்ல தம்பி கண்டனுக்காக அப்படி சொல்லு. எப்படி சொல்லுவீங்க? பொடுகு நீ சொன்னா நம்புவாங்க, நாங்க சொன்னா நம்புவாங்க. சொல்லு தம்பி, கண்டென்ட் எல்லாம் நீ சொல்லாத, உண்மையே சொல்லு. இல்லண்ணா நீர் கூட இல்ல தானே? இல்ல இல்ல அந்த அளவுக்கு முடிய மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஆனா உங்களுக்கு லுக்கு அது ஒன்றும் சூட்டபிளே ஆகல. இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி ஒரு 6 ஒண்ணும் இல்ல. இது ஹேர் ஸ்டைல் உடுன்னு ஓடல. இந்த டைம்ல அவங்ககிட்ட காட்டினது ஒரு ஹேர் ஸ்டைல், அது காட்டுறதுக்காக அதுவே நார்மலா தான் இருக்கு. அதுவே நார்மலா தான் இருக்குது. இருந்தாலே ஒரு அளவுக்கு நான் இதுக்கு முன்னாடி ஷார்ட்டா முடி வச்சிருந்தேன். ஓகே, இந்த ஹேர் ஸ்டைல் கரெக்டா கொண்டு வரணும்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு வளர்க்கணும் தெரியும். ஒண்ணு மொட்டை அடிக்கணும், எல்லாம் முடி ஒரு நீட்டு வளர்க்கணும். நான் 2வது சான்ஸ் எடிட் பண்ணுவேன். கேமரா வீட கொடுத்து கேமரா வேலை பாக்குறதா இதான் நடக்குது. எஸ் ஆக்கி தொலைஞ்சிட்டியே. என்ன ஷாட்டுப்பா? ஸ்கிரீன் ஷாட் சார். முடிய வெடிக்கு போட்டா எவ்வளவு காசு வரும் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? தம்பிக்கு தான் தெரியும். இந்த ஸ்கூல்ல எல்லாம் நான் பேபி ஸ்கூல் போகும்போது அம்மா இந்த மாதிரி தான் நல்ல ஹேர் ஸ்டைல்ரா. நீ இப்படியே எலும்பு போனா வச்சுக்கா கிதாமகன்ல ஒண்ணு ஓடுற மாதிரி இருக்கும். ஆனா நான் ஒரு ஆய் சொல்லுங்க, நான் ஆய் சொல்லுவேன். ஒரு ஆய் சொல்லுங்கண்ணா. கலைவரது மண்டை மாதிரி இருக்குது. மேல ஒரு பண்ண போட்டா நான் அப்பா நம்ம வேலைக்கு போனேன். அப்ப துணி வச்சிருக்கேன். நம்ம தெரிய மாட்டான் நல்லாவே பாக்கட்டு. இன்னைக்கு நல்லா இல்ல. அதான் மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு. குழந்தை வீட்டுல சோறு போட மாட்டேன். தம்பி கண்ணு சொல்லிட போறேன்.
இந்த பக்கம் வாயா. அத வந்து கொண்டை போட்டு விட்டா கலையாசம் பண்ண மாதிரி இருக்குண்ணா. அதை முடிய இந்த பக்கம் வாயா. இந்த பக்கம் வெட்டுறதே இந்த பக்கம், வீடியோ எடுக்கிறது இந்த பக்கம் தான். யாரும் அதெல்லாம் ஒண்ணும் என்ன பக்காவா இருக்கு. தலை ஒரு 2-3 நாள் வாரம் போட்டா மட்டும் ஒரு 10 முடி சேர்ந்தப்ப 100 முடியே கொட்டிடும். ஹாய் சொல்லு. கரெக்டா மெயின்டைன் பண்ணா முடி போடுறது இல்லை தம்பி. பாடி சோடா ஐயா சார். சென்னை தான். இப்பயாவது முடி வெட்டுறதால வீடியோ எடுயா. முடி வெட்டுறதால தானே வீடியோ எடுக்கிறேன். நீ முடி வெட்டுறதால நிக்கிற, ஆனா முடி வெட்டுறத வீடியோ எடுக்கல. குழந்தை பசங்க மாதிரி கட்டிங் பண்ணி விட்டா வச்சுக்க வீடியோ தம்பி பார்த்து அண்ணன் மண்டே உனக்காகவே 6 மாசம் வெட்டாத முடிய உங்ககிட்ட கொடுத்துருக்கா உன் மேல இருக்கிற நம்பிக்கை. எனக்கு இந்த மண்டே பார்க்கும்போது கலையரச மண்டே பார்க்குற மாதிரி இது மேல அந்த சிவன் கொண்டை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது. யாரையா அந்த கலையரசா எங்கே பார்க்கணும் போல இருக்கு. யார் யாவரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. இவ்வளவு மாதிரியே பண்ணா சேம் கலையரசனோட ஜெராக்ஸ். கலையரசனோட ஜெராக்ஸ். நான் முடிவெட்டுங்களா நீங்க 1 hour ஆகும் இந்த பொதார வெட்டி முடிக்கிறதுக்கு. மீடியமா பின்னாடி இருக்கிறதெல்லாம் அப்படியே விட போறோம். பின்னாடி அந்த பங்கு மட்டும் அப்படியே விட்டுட்டு மேல லைட்டா போட்டு இந்த கரகாட்டத்துக்கு விட்டு வராங்களே தவளுக்காருங்க. இவ்வளவு முடி போதான் நட்டுறேன் இல்ல வெட்டி எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. ஆமா ஆய் சொல்லுங்க, வணங்க கூடாது. கரெக்டா அண்ணன் ஏதோ கவுண்டர் யோசிச்சாரு. இந்த டிஷர்ட்டை கழுவி நிக்க பொம்பளை மாதிரி தெரியும். டிஷர்ட்டை கழுவி நிக்கிறதா சொல்லுங்க. ஒண்ணுமே வர மாட்டேன். இந்த கடை சூப்பர் கடை. இந்த கடையில வந்து எல்லாம் சூப்பரா இருக்கும். மாத்திடுறா சொல்றது கேள்றா. நல்லா இல்லையா? லைட்டா பம்பு சைட்ல போட்டுறா. அந்த மாதிரி கூட ஒரு ஃபுல்லா விட்டுறாதா. ஃபுல் லென்த்தா பம்புறியா? அப்படிலாம் இங்க கீழே மட்டும் ஒன்னக்கார மாதிரி தான் நல்லா இருக்கும். அதான் கீழே மட்டும் ஃபுல்லா விட்டா வாதியத்துக்கு போவான். கீழே மட்டும் விட்டுட்டுனா மேல வந்து லைட்டா இது பண்ற மாதிரி நம்ம கை விட்டு இப்படி ஆடி விடுற மாதிரி பின்னாடி பெரிய எடுத்தா ஒரு 5 கிலோ முடி வர மாட்டேங்குது. முன்னாடி அப்படியே மொட்டை அடிச்சு அப்படி திரும்பி 100 கிராம் 100 ரூபாய். பொம்பளை முடி தானே வாங்குவாங்க. வெட்டும் போது பாதி பாதி கட்ட. ஏன் கஷ்டம் வச்சா இல்ல யாரும் ஒரு வரல இல்ல வீடு ஆன்ல இருந்தா அமைதியாடுறாங்க. இங்கே வந்துடா. மைக்க மாட்டி விட்டு போய் தம்பிக்கு பாரு. நான் புடிச்சா என்ன பண்றது? சீக்கிரம் தம்பி கரெக்டா ஆங்கிள் தெரியுதா தம்பி? அவர் வரவேற்கு மட்டும் வீடியோ எடு. எதனா வேலை இருக்குதா? என்ன வாங்குறேன்? 2 நிமிஷத்துல வந்துடும். நீ வெயிட் பண்ண. என்னது முடிவெட்டுற விளாக் யூடியூப் வீடியோ இருக்குதா? என்ன முடிவெட்டுற விளாக் எப்படி பார்த்தது இல்லையா? முடிவெட்டுறது அப்படியே கண்ணாடி போற நான் தெரிற மாதிரி நீ தெரியும். அப்படியே காட்டவும் பேரை சொல்லு. பிடிக்காது. பிடிச்சில்ல தம்பி.
உன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் காட்டலாம் இப்ப யூடியூப் சேனல் ஒண்ணுங்கிறேன் அவ்வளவுதான் அவங்க ஓட்டி வச்சு போட்டுறாங்க. காட்டினா பாரு யூடியூப்ல வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நானும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கேட்பாங்க மக்கள். ஒரு 1000 ரூபாய் வாங்கன்னு சொல்லு. வாங்கினவங்க நீ எவ்வளோ கண்ட போய் சேர்றதுன்னு கேட்டுவாங்க. திடீர்னு சொல்லு. நான் சொல்லட்டுமா? வீடியோல சொல்லட்டுமா? வேணாமா? நான் யூடியூபர் ஃப்ரீ பேர் போட்டேன். யாருட்ட நீயா? அப்புறம் அதான் கேட்போம். என்ன சேனல் வச்சிருக்கா? எவ்வளவு சப்ஸ்கிரைபர்? ஒரு 55. தம்பி ரெகுலரா பண்ணு தம்பி, ஜாலியா நீ பண்ணாதானே வரும் கரெக்டா. நான் கூட தான் கேமிங் சேனல் ஒன்று வச்சிருக்கிறேன், அதுல 2700 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ரெகுலரா பண்ணாதானே. ஒரு 5 வீடியோ போட்டு வரலாம் வருமா? எத்தனை வீடியோ போட்டுக்கிறேன் தம்பி? நான் அந்த 2700 சப்ஸ்கிரைபர் வரத்துக்கு 2000 வீடியோ போட்டுக்கிறேன் தம்பி. எடிட் பண்ணி மிஸ் கேமிங் சொல்லிட்டு சர்ச் பண்ண வரும் நம்ம சேனல்ல. தம்பி நார்மலா தெரியும், வீடியோ எடுத்தா போதும் தம்பி. வீடியோ ஆடியோவும் கரெக்டா வந்தா போதும். ஐபோன் எதுக்கு? ஆனா அவரு மட்டும் பேசவே மாட்டாரு தம்பி. அவருக்குன்னு தனியா ஒரு மைக்கே கொடுத்துனுங்கிறேன், ஆனா பேச மாட்டாரு. வேலை செய்யும் போது எல்லாம் பேசுவாப்ல, ஆனா வீடியோ ஆன் பண்ணா பேச மாட்டாப்ல. என்ன படிக்கிற தம்பி? 12th. 11th முன்னாடி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிறா? கோவிட் டைம் 7வது 8வது யாராவது 7வது ஏன்னா மாஸ்டர் ஏடா நீ? அதானே ஏண்டா 7வது படிக்கும்போது பண்ணதுன்னா திரும்ப பண்ற தம்பி. ஜாலி எல்லாரும் எடிட்லாம் பண்ணியா? அப்படி போடுவேன். நான் போகும்போது அந்த சேனலை காட்டேன், நம்ம வீடியோல சொல்லி விடுறேன். நம்ம பாக்குற பசங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். வச்சுக்கிறே இல்லையா? அப்படியேதான் இது பண்றதுதான். யூடியூப் வந்து சாப்பிடறது மட்டும் பாக்குறதுக்கு. மட்டன் சிக்கன் வீட்டுல செய்வாங்க, அப்படியே சாப்பிடும் போது அதை பார்த்துட்டே சாப்பிட்டா நிறைய சாப்பிடுற மாதிரி இருக்குது. ஓ, வீடியோ பார்த்துட்டு சாப்பிடுறது. எப்ப வாங்கினாலும் வீடியோ பார்த்துட்டே இருந்தா நம்ம எப்பறம் வீடியோ போட ஆரம்பிக்கிறது? படிக்கிற வேலையை பார்க்கணும்னா கவனம். முக்கியமான வேலை தம்பி, கரியத்துல வாங்குற வேலை தானே. கரியத்துல வாங்குற வேலை. அதனால ஒரு உதவி மட்டும் பண்ணு தம்பி, அவர் வர வரையும். வரமாட்டாரு. வருவாரு தம்பி, அவர் இந்த சேனலோட பார்ட்னர் தம்பி. எங்க அப்பா பார்ட்னர் தான், பேக்கரியில அவர் எல்லா இடத்துலயும் பார்ட்னர் தான் தம்பி. நிஜமா பார்ட்னர் தம்பி. சேனல் ஆரம்பிக்கும் போதே சேர்ந்த வீடியோ போறோம். டயலாக் எல்லாம் போட்டு எடிட் பண்ணுவியா வீடியோல? நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து அதுக்காக வாய்ஸ் எல்லாம் எடுத்துறது. ஓகே, அதனால தனியா பேசுறது. ஓ, நீ பேசி வாய்ஸ்ல போட்டியா? நான் வீடியோ ஃபர்ஸ்ட் எடுத்துறேன். ஓகே, அதுக்காக வாய்ஸ் வந்து மியூட் பண்ணி விட்டுருவேன். அந்த வீடியோக்கு வந்து தனியா வாய்ஸ், அந்த வீடியோல வர ஃபுல் சவுண்ட் கட் பண்ணி கட் பண்ணிடுவேன். அது தனி வாய்ஸ். இப்ப என்ன மைக்ல பேசுற? இல்ல போன் மைக்ல பேசுற? போன் மைக்லயே தான். அதுவும் கையெல்லாம் அந்த ஆடியோ ஆப்ஷன் இருக்கு, அப்படியே ஆன் பண்ணி பேசிடுது. ரெக்கார்ட் ஏதோ ஒரு ஆப்ல ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஓகே, ஸ்கிரீன் ரெக்கார்டு. ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல பண்ணிடுவேன். அதெல்லாம் அப்படியே தான். நான் உங்களுக்கு 7வது அந்த ஐடியா ஒன்று இருக்கு. பாக்கலாம். இது என்ன இது? கோழி சூத்தாட்டம். நாம கொஞ்சம் தள்ளி வந்தெல்லாம் முடி நம்ம மேல பறக்கும்.
பிளேட்லாம் போட முடியாதுண்ணா, பிளேட்லாம் போட வேணாம், நல்லா இருக்காது. இங்கெல்லாம் போடாத, அது போட்டா நல்லா இருக்காதுண்ணா. மேல எடுக்கல, கீழே மட்டும் சைட்ல எடுக்கணும், அப்படியே விட்டுருங்க. எடுக்கல. ஆமா, தாடி ஏதாவது ஒரு ஷேப் விடுறா தம்பி. தாடி பாடி இல்ல ப்ரோ. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. லைட்டா அந்த மேல நீட் நீட்டி விட்டுட்டா லைட்டா திரும்ப ஓட்டு போயிடும். இருங்க. Subscribe to Vishnu channel. தம்பி அது என்ன ஸ்ப்ரே தம்பி? ஹேர் ஸ்ப்ரேண்ணா. ஏர் ஸ்ப்ரே. முடி செட்டா இருக்கு. அதான் அதுல வந்துச்சு ஏர் ஸ்ப்ரேன்னு. எதுக்காக போடுறேன்னு கேக்குறேன். இந்த குதர்க்கமான கேள்வி எல்லாம் இந்த அந்த மாதிரி மன வளர்ச்சி இல்லாத பசங்க தான் அப்படி பேசுவாங்க. மன வளர்ச்சிக்கு மீனிங்கா? மன வளர்ச்சிங்கிறதே மீனிங் தான் தம்பி. அது மன வளர்ச்சின்றதுக்கான விரிவாக்கம் என்ன? அதான் கேட்டது. இந்த மாதிரி பைத்தியமான கொஸ்டின் கேட்கறதுனாலதான் மன வளர்ச்சி ஆகுது. அந்த மாதிரிதான் விரிவாக்கம் கேட்டது. ஏன் இது இல்ல இல்ல அப்படிதானே ஒண்ணு கரெக்டா இருக்கும். இவ்வளவு முடிவு விட்டு நீ என்ன பண்ண போற? எனக்கு அது பதில் சொல்லு. அது படிக்கும் போது விடுதலை இருக்கலாம். லைட்டா ஒரு இது போட்டா மாதிரி இருக்கும். அதுக்காக எனக்கு சின்ன வயசு அந்த படம்ல வந்து ஆசை. சரி சின்ன வயசு முடிஞ்சு ப்ரோ இருக்கு. தம்பி முடி வெட்டியாச்சு. தாடி மட்டும் லைட்டா இதுதான் ஃபன் பண்ற மாதிரி இருக்கு. தாடியா? லைட்டா கொஞ்சம் நீங்க தெரியும். எங்க இருக்கு அந்த தாடியை காட்டு கொஞ்சம். நான் கை வச்சு மறுத்து இல்ல, அந்த புல்லட் மாதிரி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பண்ணாலும் வச்சியா நல்லா இருக்குமாப்ப. நீங்க நெக்ஸ்ட் டைம் கூட பண்ணீங்க, இப்போ என்ன பண்ண சொல்லுங்க. அவ்வளவுதான் தாடி நெக்ஸ்ட் டைம் பண்ணுங்க அப்படின்னா நீ தாடி அசிமர் மாதிரி இருக்குது. லைட்டா அங்க தெரியல, அதுதான் இப்படி பண்ணீங்க. இல்ல இந்த இடத்துல மட்டும் சேர்த்து தம்பி. அதான் ப்ரோ அங்க இல்லன்னு கேக்குறேன் நான். அங்க இல்லதான், அவன் தாடின்னு சொல்லிட்டாங்க அதுக்காக. நீங்க சொன்னது இல்ல அங்க தாடியே இல்ல, இவன் வந்து தாடின்ட்டான். என்னால அதுதான் தாங்க. பேசி பேசுங்கிறீங்க, பேசினா இந்த மாதிரி கொஸ்டின் தான் வருது. தம்பி பேசலாம் தம்பி, ஆனா கலாய்க்க கூடாது. இல்ல ப்ரோ, நான் காய்களை இல்லாததான் நான் எப்படி கொண்டு வர முடியும். டெய்லியெல்லாம் போட்டு அவன் சொல்ல தெரியாம சொல்லிட்டான், தாடின்னு சொல்லிருக்க கூடாது, அந்த போன முடியும் சொல்லிருக்கான். போட முடியும். சரி, அது இவனுக்கு கூட தாடி இருக்கிறாடி. போன முடியும்னு சொல்லி அவர் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு. நீ இவனுக்கு கூட தாடி இருக்கிறா. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். Subscribe to Vishnu channel. போட முடியுங்க அப்போ அது மூஞ்செல்லாம் முடியாது தம்பி. தாடி அதனால உங்களுக்கு அப்படிதானே தெரியும். இல்ல ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா முழுட் மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா வளர்ந்துருக்கும்.
பட் இது நல்லா இல்ல, அவருக்கு ஒண்ணும் மிச்சம், அவருக்கு நல்லா இருக்கும். முடிவெட்ட தம்பி சொல்லிட்டான் அடி நல்லா இல்லைன்னு. நான் வந்து இதே சைடுல மில்லட் மாதிரி பண்ணியிருந்தோம்னா சைடுல ஜீரோ போட்டுருந்தா நல்லா இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே போடு. அப்படியே வா. பங்கா சரிதா? சரி, ரெண்டு பேரையும் நான் கவர் பண்ணல. அந்த தம்பி என்ன சொல்ல வரான்றத சொல்லு தம்பி. இல்ல இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. கடையை தீர்ந்து சொல்லு. அதெல்லாம் நீங்களே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. நம்ம என்ன பண்றது? தெரியாத நீதான் சொல்லணும். கடை ஓனர் தான் கடையை பத்தி சொல்லு. நம்ம அலவன்ஸ் சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு மரம் நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கு. யூடியூபர்ஸ் நீங்க சொல்லுங்க. யூடியூபர்ஸ் நீங்க சொன்னாங்க கரெக்டா. அது ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். வீடியோ இது ஃப்ரெண்ட் மாத்தி பாருங்க, கட்டிங் பண்ணிட்டு கிளிப் போடுறாரு. இவருக்கு என்னது நீங்க வீடியோ பண்றீங்க? தம்பி போன் நம்பர் சொல்லு தம்பி. பசங்களா சொல்றாங்க. தம்பி வந்து சரியில்லையே. வீடியோ ஆனா அப்படிதான். வீடியோ ஆனா அப்படிதான். இது தம்பியே பிடிச்சி சும்மா நோண்டினே இருந்தாங்க எப்படிங்க? அப்படிதான் நோண்டுவோம். நீங்க சொல்லுங்க. வாங்க இந்த தொடையெல்லாம் பாருங்க. ரைட்டா தம்பி படிச்சாங்க, ஜிம்முக்கு போறான். ஜிம்முக்கு போறான் தம்பி. 2 வருஷமா போறான். தான் போறான் அப்படின்னு தெரியல. ஜிம்முக்கு போறான். அதுக்குள்ள ஒர்க் அவுட் பண்றானா அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. இல்ல அதுதான் மாத்தி சொல்றேன். தண்ணி கேன் போறேன் டெய்லியும். வேற தண்ணி கேன் போடுறேன். தண்ணி கேன் போடுவே, நீ எல்லா கேனையும் போடுவ. நானும் ரவுடி தான் படத்துல ஐயன் போட்டு போட்டுதான் உடம்பு இழப்பான். அப்படின்ற மாதிரி தம்பி இவனுக்கு தாரிடா. நீங்க அட்ரஸ் சொல்லுங்க. அட்ரஸே இவருதாங்க. இவரை கேட்டீங்கன்னா சென்னை நம்ம வாட்ச்மேன் செக்யூரிட்டி. செக்யூரிட்டி தண்ணி கேன் போடா. தண்ணி எவ்வளவு சம்பளம் கேன் பேசுறீங்க நீங்க? தண்ணி கேன் போடுறதுக்கே காசு கொடுக்க இருக்காங்க. தண்ணி கேன் நான் தான் போடுறேன். ஓ, தண்ணி கேனே போடுறியா? நீங்க பேதர்ஸ் கொஞ்சம் அதிகமா ஏய், நான் ஜாதகத்துலாம் பேசல. இவ்வளவு நேரம் அந்த ஆடியோல வந்து கேமரா சொல்லு. நீ சொல்லு. சொல்றா கடை சொல்ற பாப்பா நினைக்கிறோம். எனக்கு இதுல என்னுடைய கடை வாட்ச்மேன் பேசுவாரு. சரி தம்பி, நீ அட்ரஸ் மட்டும் சொல்லு தம்பி. இதெல்லாம் ஒண்ணுமே கண்டுக்காம அண்ணா கேம் விளையாடுறாரு. இதை வச்சு நம்ம கடை ஓனர் தெரியும். நம்ம கஸ்டமர் இருக்கா ரயில் இருக்கு. அந்த வரது ஷார்ட்டா போலாம் தம்பி. விளையாட சொல்லு. கரெக்டா சொல்லு. உள்ள கடை பேர் மட்டும் சொல்றேன். எங்க இது? ராய் ஸ்டைல் பியூட்டி சலூன். மொரப்பூர் அந்த மேல இருக்கு. அது நீங்க சொல்லிருங்க. வரப்பூர் சந்தமே ஃபோன் நம்பர் சொல்றா. 6382621912. நம்ம சைட் டைப் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து இதா அவர் கட்டிங்க மாத்தினாருன்னா நம்ம கேரக்டர்ல மாத்திரலாம். ரொம்ப நம்ம பேசுறதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. அந்த கட்டிங்ல ஒண்ணும் இல்ல, அவருக்கு பிடிச்சிருக்கு. ஒரு நிமிஷம் இல்ல, சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. சொல்லு பாக்குவாங்க. உங்களோட வீடியோ பார்த்து வருவாங்க. மிஸ்டர் தினேஷ் சூர்யா. மிஸ்டர் தினேஷ் சூர்யா. சூர்யாவா? மெயினா சூர்யா ஃபேன். சூர்யா ஃபேன். நாங்க ஹேவல்ஸ். நீங்க வந்து நாங்க ஹேவல்ஸ் ஃபேன். 2026ல நீங்க வந்து நீங்க 2026ல வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அதுல ஒரு ஓட்டு இருக்கிறது. அவ்வளவுதான் guys இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. மொரப்பூர்ல இருந்து யாராவது பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த இவங்க 2 பேரோட ஹேர் கட் வீடியோ எல்லாம் பார்த்துருக்கீங்க. யாரோட ஹேர் ஸ்டைல் பக்காவா இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய் guys, பாய்.